இன்றைய நித்திய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமீன். அன்பு தேவப்பிள்ளையே, இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. பொல்லாங்கான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா இன்னைக்கு ஒரு நாள் அது செய்யாமல் இருந்து பாருங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்க. பாவ இருதயத்தோடு பொல்லாங்கான இருதயத்தோடு தேவனத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒரு காரியத்தை இன்றைக்கி விட்டு பாருங்கள். எவ்வளோ பாவம் செய்யலாம், பொல்லாங்கான காரியம் இருதயத்தில் அநேகம் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு காரியத்தை இன்றைக்கி விட்டு பாருங்கள், விட்டு விலகி பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, ஒரு ராஜா அரசவையில் அழகாய் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த வேலையில் எதிரி நாட்டிலேருந்து ஒரு ஓலை வருகிறது. என்னென்னா, உங்கள் நாட்டுக்கு நாங்கள் விரோதமாக நாங்கள் போர் செய்ய போகிறோம், இல்லைன்னா எங்களுக்கு உங்கள் நாட்டில் இருக்கிற பாதி சொத்தை எங்களுக்கு எழுதி வச்சுடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நல்லா ஆட்சி செய்கிறாங்க. இந்த லெட்டரை பார்த்தோன்னே இந்த ராஜா மனம் உடையிறாரு. நான் யாருக்கு தீங்கு விளைக்கலையே, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, பொல்லாங்க எண்ணத்தோடு வராங்களேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, அரசவை கூப்பிட்றாரு. அதில் இருக்கிற மந்திரிகள் தளபதிலாம் சொல்கிறாங்க, நம்ம போகிற செய்யலாம், ரெடியாக இருக்கலான்னு. ஒருத்தர் என்ன சொல்கிறான், ராஜா நீங்கள் என்ன பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, நம்ம போர் செய்வதற்கு முன்பாக நான் வேணா போய் அந்த ராஜா கிட்ட போய் பேசிட்டு வரட்டுமா அப்படின்றார். இவர் நான் சொன்னார், சரி நீ போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு. ஏன் வந்தது சொல்லக்கூடாதுன்ட்டு அவர் போனவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி இந்த போரை நான் நிறுத்திக்கிறேன், எனக்கு பாதி சொத்து வேண்டாம், எனக்கு 100 மூட்டை வெண்ணும் பொல்லியும் வேணும், பொண்ணும் வெள்ளியும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ராஜாவுக்கு இதை கேட்ட உடனே 100 மூட்டை வெள்ளியும் பொண்ணும் கொடுத்துடலாம். ஒரு ராஜா அரசை தோற்கடிக்கிறதுக்கு எது வேணா செய்வாங்க, பொண்ணும் பொருளுக்காகவா இவர் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவருக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு காரியம். சரி, இன்னொருத்தர் சொல்கிறாங்க, தளபதி சொல்கிறார், இல்லை ராஜா பொண்ணும் பொருளி அவன் கேட்டு அவனுக்கு அடிமையாக இருக்கலாம், அடுத்தது வேறு எதாவது கேட்பான், அவனை அப்போ இந்த ஆள் சொல்கிறார், இல்லை அவங்க தான் பணம் கேட்டால் விட்டுறேன்றாங்களே அப்படின்ட்டு. இவர் நான் போருக்கெல்லாம் ஆயத்தமாக வராங்க தளபதிலாம். ராஜாவுக்கு மன கஷ்டம். ஏன் ஒரு ராஜா இப்படிலாம் தன் தகுதியை மீறுறாருன்ட்டு என்ன பண்ணுறாரு, இரவோடு இரவா அந்த நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு வாசலில் போயிட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு. அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் ராஜா நல்ல தங்கமானவர், வல்லவர் அப்படின்னு அவங்க ராஜாவை குறித்து நல்ல பேராக சொல்கிறாங்க. இவருக்கு என்ன இது, இவர் ராஜா பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் ஏன் பொண்ணு பொருளுக்காக இவர் ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அரசனைக்கே போயிட்டார். ராஜா கிட்டே போகிறாரு. ராஜாவுக்கு தெரியும் இவங்க நாட்டு ஆள் தான் நினச்சிட்டு இந்த ராஜா கேட்குறாரு, எங்கள் நிலத்தை ஒருத்தன் எங்கள் அப்பா அம்மா கொடுத்த நிலத்தை நான் வச்சுருக்கேன் ராஜா, தெரியாத ஆள் பக்கத்து ஊருக்கார் என் நிலத்தில் இருக்கிற என் நிலத்தை எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்படி கொடுக்கலன்னா நீ எனக்கு என்ன பண்ணு, உன் அறுவடையில் பாதி எனக்கு கொடுன்னு கேட்குறான். நான் கொடுக்கட்டுமா, இல்லை அவனிடத்துல போராடவா, இல்லை நிலத்தை கொடுக்குவா, என்ன பண்ணுறதுன்னு 3 வழியை கேட்க முடியும். முதல் வழி, போராடணுமா, இல்லை அந்த நான் விளைச்சலில் பாதி கொடுக்கணுமா, இது 2த்தில் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், இல்லைன்னா முழு நிலத்தை அவனுக்கு கொடுக்கணுமா, நீங்கள் சொல்லுங்கள் ராஜான்னு கேட்கும்போது ராஜாவுக்கு கோவம் வருது. எப்படி ஓன இடத்த அவன் கேட்குறான், அவன் சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்ற அவன் எப்படி கேட்குறான். உடனே என்ன பண்ணுங்க, அவன் யாருன்னு சொல்லு, நான் அவனை என்ன பண்ணுறேன், அவனை சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி சம்பவம், நானும் எதிர்நாட்டு ராஜா தான், நீங்கள் போர் செய்யணும்னு நினச்சிங்களா, அது நான் தான் சொல்லணும். அவர் சொல்ல, நான் உங்களை போர் செய்ய நான் தோணவே இல்லையான்னு. அப்படிங்களா, இல்லை இந்த மாதிரி ஓலையை காட்டினோடனே இது நான் எழுதவே இல்லையே அப்படின்னோடனையும், இல்லை இந்த மாதிரி எழுதின மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சபையில் இருக்கிற ஒரு மந்திரி அனுப்பிச்சி வச்சு அந்த மந்திரி மாதிரி சொன்னார், என்னை யாரும் மீட் பண்ணல என்னோடனையும். அப்போ தான் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு தந்திரமான காரியங்களை செய்கிறாங்க. இவருக்கு அந்த பணம் பொண்ணு வெளிவேறதுக்காக போரை செய்யணும்னு சொல்லிட்டு ராஜா நம்பிக்கையாக இருக்கிறவரை பார்த்து ஏமாற்ற ஆரம்பித்தார். ராஜாவுக்கு கஷ்டமாக இருந்தது. ராஜா வந்தார், ஸ்ட்ரைட்டாக வந்தார். வந்துட்டு இவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு போனேன், ராஜாவை பார்த்தேன். ராஜா என்ன சொன்னார், இந்த மாதிரி சம்பவம் இல்லைன்னு அவள் அழுவ ஆரம்பிச்சிட்டார். அப்போ ராஜா சொல்கிறார், நான் உன்னை தண்டிக்க விரும்பலை, ஏன்னா உன்னோட ஆசை பணம் ஆசைனால ஒரு நாட்டு மக்களையும் என்ன பண்ணிட்டேன், வஞ்சகமாக நீ பேசிட்ட, பொல்லாங்க இருந்துட்ட, இந்த அப்போ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பணத்தையும் ராஜ்யத்தில் ஒரு பங்கை அவருக்கு எழுதி கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணிட்டார், மனம் நொந்த ஆரம்பித்தார். ராஜாவை நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு
ராஜ சமூகத்தில் வந்து காத்திருந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம அநேக நேரங்கள் நம்ம தேவைகளுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம பொல்லாங்கு செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி தேவனை பாருங்கள், உன் பொல்லாங்கை விட்டு வழி விலகி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்கும். காட் பிளஸ்.